நண்பர்களே வணக்கம். தட்டிக்கணக்கா சூப்பர். இன்று நாம் காண இருக்கும் காணொளி சமீபத்தில் சென்னையில் அரசு பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ற பெயரில் மகாவிஷ்ணு என்பவர் பிற்போக்குத்தனமான சில கருத்துக்களை மாணவ மத்தியில் அவர் உரையாற்றியிருக்கார். அந்த உரையை நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கர் என்பவர் அவரை தடுத்து, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, இதெல்லாம் பிற்போக்குத்தனமான கருத்து, இதை நீங்கள் பேசலாமா என்று கேட்டதற்கு, நீங்கள் யார் சார், உங்கள் பேர் என்ன, இங்கே பேசாமல் எங்கே பேசுகிறது, நீங்கள் சிஇஓட பெரிய ஆளா என்பதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம பத்திரிகையின் மூலியமாக தொலைக்காட்சி மூலம் நம்ம பார்த்து வந்தோம். இது ஒரு தவறான செயல். மாணவ மத்தியிலையும் மாணவர் மத்தியிலையும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதுக்கான வயசு இல்லை, அதுக்கான பக்குவம் அவங்களுக்கு இல்லை. தேர் இஸ் an ஏஜ். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசும்போது அது கிரகிக்கக்கூடிய சக்தி, அதை புரிஞ்சுக்கொள்ளோட சக்தி மாணவர்களுக்கு இருக்குது. அவங்கக்கிட்ட பள்ளிக்கூட படிக்கிற நேரத்தில் போய் நீங்கள் பாபம், நீங்கள் போன ஜென்மம் இந்த ஜென்மெல்லாம் பேசினா அவங்க ஒரு மாதிரி அதிர்ந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவாங்க. சைக்காலஜியில் they will be get affected. அப்போ அவன் எப்போ பேசலான்னு சொன்னால், அவங்க கல்லூரி பருவத்துக்கு கல்லூரியிலேருந்து ஃபைனல் இயரை முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்க வெளியே ஒரு வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸில் பல்வேறு கருத்தில் பேசும்போது, அதுவும் கான்சன்ட்ரேட்டாக படிச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒரு இன்சர்ட் பண்ணி உள்ளே நுழைச்சி, இந்த பாப புண்ணியங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நேர்மையாக இருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி தவறான காரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இட் வில் எஃபெக்ட் யுவர் கேரியர், பிற்காலத்தில் உங்களை அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னால், அவங்க வேலைக்கு போகிற இடத்துல நேர்மையாக வேலை செய்வாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் செய்ய மாட்டாங்க, சக தொழிலாளியோடு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்வாங்க, ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க மாட்டாங்க. அப்படி தவறாக நடந்துட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த ஜென்மத்திலேயே அது பாவமாகும், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் பாவமாகும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் விட்டு சின்ன வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய வயதில் மாணவ மத்தியில் இவ்வளோ பெரிய சப்ஜெக்டை நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க எப்படி டைஜஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி எடுத்துப்பாங்க? சார், மோட்டிவேஷன் ஸ்பீச்னா என்ன சார்? வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம சில பேரை கோடிட்டு காட்டணும். அதுதான் மோட்டிவேஷன் ஸ்பீச். இப்போ ஹென்ரி ஃபோர்ட்னு ஒருத்தர் இருந்தார், அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நினைக்கிறேன். அவர் V8 அப்படிங்கிற ஒரு கார் இன்ஜினை கண்டுபிடிச்சார். அவர் பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு மேலே அவர் பள்ளிக்கூடத்துக்கே போகல, அவர் ஹைக்லவ் ஸ்கூலே போனதில்லை. ஆனால் உலகத்துக்கே இந்த V8 இன்ஜினை கொடுத்தவர் அவர் தான், கண்டுபிடிச்சவர் அவர் தான், ஹென்ரி ஃபோர்டு என்பவர். அதே மாதிரி ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அமெரிக்க நாட்டுடைய 32வது ஜனாதிபதி. அவர் பார்த்தீங்கன்னா போலியோ அட்டாக்கி அவர் கால் செயலிழந்து விட்டார். அவர் வீல் சேரில் தான் எப்பவுமே பயணிப்பார். அந்த வீல் சேர்லேயே இருந்து அவர் நாட்டை ஆட்சி செய்தார். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெத்தோவன் சொல்லுவாங்க. அவர் எத்தனையோ பாடல்கள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூசிக் கம்போசர். நிறைய பாடல்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்க அப்படிங்கன்னா காது கேட்காது. அதே மாதிரி ஜான் மில்டன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போயட் ரைட்டர். அவர் பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. இன்னொன்று கூட நான் எங்கேயோ சின்ன வயசில் படித்த ஞாபகம், சில்வர் ஸ்டார் ஸ்டாலின், ஹாலிவுட்டோட மிகப்பெரிய நடிகர், சூப்பர் ஸ்டார். அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவரால் அந்த அளவுக்கு நடக்க முடியாது. he was having some problem. அப்போ அவங்க அம்மா தான் அவரை ட்ரைனிங் எடுத்து அவளை பயிற்சியெல்லாம் கொடுத்து அவ்வளோ பெரிய ஆளாக்கினா. அப்படி அவன் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார், சில்வர் ஸ்டார் ஸ்டாலின். அப்துல் கலாம் ஐயா ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், மிகப்பெரிய விஞ்ஞானி ஆனார், இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆனார். இப்போ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் மோட்டிவேஷன் கிளாஸில் இவங்களெல்லாம் உதாரணப்படுத்தி நீங்கள் அவங்களுக்கெல்லாம் காமிச்சு, நீங்களும் இந்த மாதிரி வரலாம், உங்களுக்குள்ள திறமை இருக்குது, உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்குது, உன்னால் முடியும் தம்பி, மேன் திங்ஸ் கேன் டூ எனி திங், மனிதன் நினச்சானா எதை வேணால் செய்யலாம், இஃப் தேர் இஸ் a will there is a way. இது எல்லாம் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள உயர்த்தணும். அதெல்லாம் விட்டு போட்டு போன ஜென்மத்தில் நீ பாவம் செஞ்சால் ஜென்மத்தில் குருடனாக போகிறப்ப, நொண்டியாக போகிறப்ப, அடுத்த இந்த ஜென்மத்தில் பாவம் செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் நீ வேறு மாதிரி போகிறப்ப, பாவ புண்ணியம் இதெல்லாம் பேசினா சார், இதெல்லாம் இன்றைக்கி அந்த மத நம்பிக்கை உள்ள இந்துக்களாகட்டும் சனாதர்மத்தை சார்ந்தவர்களாலும் சரி, அவங்களே சில பேர் இன்றைக்கி அதெல்லாம் நம்புறது கிடையாது. அதெல்லாம் மூட நம்பிக்கையை நினைக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவுங்கிறது ஹை பிச்சில் இருக்குது. அதுவும் ஐயா பெரியார் அவர்கள்லாம் தோன்றின பிறகு இந்த மூட நம்பிக்கை எதிராக பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசின பல விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கணும்னு சொல்ல வரல, பட் மூட நம்பிக்கை எதிராக பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் இந்த மக்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்துலேயும் கிறிஸ்துவ மதத்துலேயும் அவங்களுக்கு இந்த
போன ஜென்மம் அடுத்த ஜென்மெல்லாம் கிடையாது. பாவ புண்ணியத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க குரான்லையும் சொல்லியிருக்கு, அல்லது பைபிளையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லா குழந்தைகளும் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ரெண்டாவது, அந்த குழந்தைகள்லாம் வந்து என்ன ஆவாங்க ஃப்யூச்சர்? இந்த கதையை கேட்டு அவங்களாம் மூட நம்பிக்கைக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களெல்லாம் வந்து பகுத்தறிவாக, ஒரு மனிதன் பகுத்தறிவாக வளர வளரத்தான் அவன் மேலே போயிட்டே இருப்பான். ஹீ வில் அச்சீவ். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி, அப்படி இருந்தால் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அவங்க மூட நம்பிக்கையில் போய் விழுந்து கடைசியில் எங்கேயோ பெரிய ஆளாக வர வேண்டிய கூட பெரிய ஆளாக வரமாட்டான். ஹீ வில் ஃபெயில் இன் இஸ் லைஃப். இப்போ எங்கள் வீட்டிலலாம் கூட இந்த பாவ புண்ணிய கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. மகாபாரதம், ராமாயணம், கந்தபுராணம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யமதர்மராஜா கதை, சித்திரகுப்த கணக்கு எழுதி வைப்பா, நீ தப்பு செஞ்ச பாவம் செஞ்ச அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் இன்னவா உனக்கு தண்டனை கிடைக்கும், சொர்க்கத்தில் போனால் தண்டனை கிடைக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது வேறு. பட் சிலதெல்லாம் நம்ம நம்பியிருக்கோம். சில வாழ்க்கையில் நாம் அதெல்லாம் கடைப்பிடிச்சி பயந்து நடந்திருக்கோம். சிலது அதே வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு பின்னோக்கி கூட நம்மளை தள்ளப்பட்டிருக்கு மூட நம்பிக்கைங்கிற பேரில். அதனால் நம்ம பாதிப்பு கூட ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த காலத்து ஜெனரேஷன் மத்தியில் வந்து நீங்கள் பேசும்போது 21ஆம் நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் உலகத்தில் என்னென்னவோ நடக்குது இந்த உலகத்தில். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் பழைய பஞ்சாங்க மாதிரி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் யாராவது ஏற்றுப்பாங்களா? நடக்குமா? அது ஒரு தமிழ்நாட்டு மாதிரி இடத்துல இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? somebody is screwing from the back. பின்னாடி இருந்து யாரோ ஏதோ ஆட்டி வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி குரூப்ஸில் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் சொல்கிறாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது, ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் பேசுகிறான்னு. சார், அரசாங்க பள்ளிக்கூடம் மட்டும் ப்ரைவேட் பள்ளிக்கூடங்கிறது கிடையாது. ஒரு நாட்டில் பள்ளிக்கூடம்னு இணைங்கினா அது எல்லாருமே அரசாங்கத்தை கட்டுப்பட்டவங்க தான். எந்த பள்ளிக்கூடத்துலேயும் பிற்போக்கான கருத்துக்கள் பேசக்கூடாது. அங்கே கல்வியை பற்றி தான் பேசணும், பகுத்தறிவான விஷயங்களை தான் பேசணும். குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி 100% எஜுகேஷன் மாநிலமாக தமிழ்நாடு மாறணும். எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அப்படி தான் இருக்கணும். அதையெல்லாம் விட்டு போட்டு இதை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பேசலாம் பண்ணலான்னா அதுவும் தவறு தான். நான் ஒரு சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். இவர் பள்ளிக்கூடத்தில் இவர் பேசினார். இவர் போய் மத்திய மாநில அரசு ஊழியர் மத்தியிலையோ, அதிகாரி மத்தியிலையோ, இல்லை எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், கவுன்சிலர் மத்தியிலையோ, இல்லை அரசு ஒப்பந்தார் மத்தியில் நீ எல்லாம் ஒழுங்காக ரோடு போடலை, ஒழுங்காக பிரிட்ஜு கட்டலை, இல்லை வந்து பத்திரிக்கையாளர் மத்தியிலையோ, நீதிபதி மத்தியிலையோ தவறான தீர்ப்பெல்லாம் நீங்கள் கூறிட்டீங்க, நீ பிரிட்ஜு சரியாக கட்டலை, பத்திரிக்கையாளர் தவறான செய்தியெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, இதெல்லாம் பாவ செயல். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து நொண்டியாக போகிறப்பே கூடலாம் போகிறப்பேன்னு அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கிட்டலாம் போய் இன்னாள் அமைச்சர்லாம் போய் பேச முடியுமா? உண்டு இல்லைன்னு ஆக்கிப்படுவாங்க. இஸ் இட் பாசிபிள்? உண்மையிலேயே சொல்லப்போனால் அவங்க மத்தியில் தான் இவர் பேசணும். ஏன்னா இன்றைக்கி இந்த நாடு அப்படி ஒரு சீரழிஞ்சிட்டு போகிறது. எங்கே பார்த்தாலும் கரப்ஷன் உங்களுக்கு தெரியும். இது நாம் ஒன்று சொல்ல வேண்டிய புதிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் காற்று லஞ்சம் இல்லைன்னா இந்த நாட்டில் எங்கேயுமே நடக்காது. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இதுதான். ஒரு டிசிப்ளின்ங்கிறது மக்கள் மத்தியிலே எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்து அரசாங்கம் வந்து ஒரு டிசிப்ளின் நாடாக வந்து இதை மாற்றணும். இது எதுவுமே கிடையாது. அவங்க மத்தியில் பேசுகிற கூட அவங்களுக்கு ஒரு பயம் வந்து திருந்திடுவாங்க, நாடும் நல்லா இருக்கலாம். அவர் அங்கே பேசாமல் பள்ளிக்கூடத்தில் போய் மாலையில் வந்துட்டு அவங்க இப்போ தான் செடி வளர்கிற செடிக்கிட்ட போயிட்டு நீ போன ஜென்மன்னு சொன்னான். இதெல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு எதாவது புரியுமா? அந்த சில நேரத்தில் அந்த குழந்தைக்கு பயந்து அழுதுருவாங்க. பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்கள் குழந்தைகளை நீங்கள் படிக்க அனுப்புகிறீங்க, அந்த குழந்தைகள் என்ன படிக்கிறது, என்ன சமாச்சாரம், இன்றைக்கி என்ன மாதிரி கிளாஸ் எடுத்தாங்கங்கிறது வீட்டுக்கு வந்தோன்னே நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி நெகட்டிவான ஸ்பீச்சஸ் ஏதாவது யாராவது சொல்லிக்கிளி ஏதாவது தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டுனா உடனே அந்த குழந்தைகளை உட்கார வச்சு அதெல்லாம் மறந்துடுமா, அதெல்லாம் வேண்டாம், உன் பாடத்தில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி நீ செய்யி, அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அதெல்லாம் வந்து ஒரு கதைகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட மைண்டை நீங்கள் டைவெர்ட் பண்ணிடணும். இல்லைன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மூட நம்பிக்கையில் போனால் அவ்வளோதான். கடைசியில் அந்த குழந்தையும் நல்லா வளராது, நாடும் நல்லா வளராது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நாம் சொல்கிறோம். உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா ஏற்றுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த காணொலி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.